வணக்கம் டியர் ரீடர்ஸ் அப்படின்னு தன் வாசகர்களை அன்போடு அழைக்கும் அந்த மாபெரும் ஆளுமைய பத்தின இன்றைய இந்த வரலாற்று அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு பிரம்மாண்டமான எழுத்தாளர் தன்னோட வரலாற்று புதினங்களையும் அந்த காலத்துக்கு ரொம்பவே தேவைப்பட்ட சமூக சீர்திருத்தங்களையும் எப்படி ஒன்னா மிக திறமையா இணைச்சாரு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்களா? வாங்க உள்ள போகலாம். முதல்ல ஒரு சின்ன கேள்வி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தனிப்பட்ட எழுத்தாளரால ஒரு முழு கலாச்சார அடையாளத்தையே எப்படி தனியாளா உருவாக்க முடியும்? கேட்கவே ரொம்ப பிரம்மாண்டமா, அதே சமயம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல. தமிழ் இலக்கிய உலகத்தோட முகவரியாவே மாறிப்போன அந்த மனிதரோட இலக்கிய பயணத்தை நாம முழுசா புரிஞ்சுக்க இந்த கேள்விக்கான விடைய தேடுறது ரொம்பவே அவசியம். 2400 இது ஏதோ ஒரு சாதாரண நம்பர் கிடையாதுங்க. தமிழ் இலக்கியத்தோட இலியாட் அப்படின்னே கொண்டாடப்படுற அவரோட ஆகச் சிறந்த படைப்பான பொன்னியின் செல்வன் நாவலோட மொத்த பக்கங்கள் தான் இது. 5 மாபெரும் பாகங்களா வெளிவந்த இந்த திகைப்பூட்டும் காவியம் இன்னிக்கும் லட்சக்கணக்கான மக்களோட கற்பனை உலகத்தை அப்படியே ஆட்சி செஞ்சிட்டு இருக்குன்னா பாருங்களேன். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்புகள் என்னென்ன அப்படின்னா, 1 கல்கி என்னும் சரித்திரம், 2 வரலாற்று காவியங்களின் ஆசான், 3 காந்திய இலக்கிய இயக்கம், 4 சமூக சீர்திருத்தமாக புனைவு மற்றும் 5 காலம் என்ற கலாச்சார மரபு. பகுதி 1 கல்கி என்னும் சரித்திரம். அந்த பெயருக்கு பின்னால் 1899ஆம் வருஷம் பிறந்த ராமசாமி ஐயர் கிருஷ்ணமூர்த்தி ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளரா, பத்திரிகையாளரா மற்றும் தீவிரமான சுதந்திர போராட்ட வீரரா எப்படி திகழ்ந்தாருன்னு பார்க்கலாம். கல்கி அப்படிங்கிற அந்த பேருக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? இது விஷ்ணுவோட இறுதி அவதாரம். சமூக தீமைகளையும் பிற்போக்கு சிந்தனைகளையும் முழுசா அழிச்சிட்டு ஒரு புதிய தர்ம யுகத்தை கொண்டு வரத்துக்கான அடையாளம்தான் இது. பழங்கால வரலாற்றை ரொம்ப அழகா வர்ணிச்சு வாசகர்களை ஈர்க்கிற அதே நேரத்துல தற்கால சமுதாயத்தை மாத்தி அமைக்க துடிக்கிற ஒரு தீவிர சீர்திருத்தவாதியாவும் அவர் இருந்தார் அப்படிங்கறத இந்த பேர் ரொம்ப கச்சிதமா சொல்லுது இல்லையா? பகுதி 2 வரலாற்று காவியங்களின் ஆசான், புக்ஜுகேஷன் மற்றும் பேரரசுகள். இது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். எந்த ஒரு வாசகரா இருந்தாலும் அவங்கள நிகழ்காலத்திலிருந்து அப்படியே 10ஆம் நூற்றாண்டு சோழர் இல்லனா பல்லவர் காலத்துக்கே கூட்டிட்டு போற ஒரு மாயாஜாலம் அவர் எழுத்துல இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்திபன் கனவு, ஒரு சோழ மன்னனோட கனவை விவரிக்கிற மிக வேகமான நாவல். அடுத்தது அவரோட கிரீடமான பொன்னியின் செல்வன். இது முதலாம் ராஜராஜ சோழனை மையமா வச்சு எழுதப்பட்ட ஒரு மாபெரும் காவியம். அப்புறம் கலையும் அதிகாரமும் மோதிர பல்லவர் காலத்து துயர காவியமான சிவகாமியின் சபதம். ஆனா இதுல ஒரு சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? நந்தினி, வந்தியத்தேவன, அரண்மனை சதித்திட்டங்களை எழுதின அவர் 1940கள்ல சுதந்திர போராட்டத்தை மையமா வச்சு எழுதின அலையோசை நாவலை தான் தன்னோட பர்சனல் ஃபேவரிட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நிஜ உலகத்தோட அவர் எவ்ளோ கனெக்டடா இருந்தார்னு காட்டுது. பகுதி 3 காந்திய இலக்கிய இயக்கம், புனைவுகளில் லட்சியங்களை எப்படி விதைத்தார்னு பார்க்கலாம். ஒரு வரலாற்று நாவலாசிரியர் எப்படி ஒரு சமூக சீர்திருத்தவாதியா மாறினார் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆய்வுக்கட்டுரை ஒரு சிறந்த உதாரணம். இந்தியா முழுக்க இருந்த பல மொழிகளோட எழுத்தாளர்கள் காந்தியடிகளோட போதனைகளான உண்மையையும் அஹிம்சையையும் தங்களோட கதைகளுக்குள்ள எப்படி ரொம்ப நுட்பமா கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத இந்த சர்வதேச ஆய்வு ரொம்ப ஆணித்தரமா நிரூபிக்குது. இங்க ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடு இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் கல்கியோட தியாகபூமி நாவல்ல வர்ற ஷாம்பு சாஸ்திரி, இவரு ஆதரவற்றவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து காந்திய வழியில சமூக மேம்பாட்டுக்காக போராடுற ஒரு கருணமிக்க கேரக்டர். இன்னொரு பக்கம் பபானி பட்டாச்சாரியாவோட நாவல்ல வர்ற தேவேஷ் பாசு, இவரும் அஹிம்சையை போதிச்சு கிராமப்புற மறுசீரமைப்புக்கு வழிகாட்டுற ஒரு தலைவர். இதுலேருந்து என்ன புரியுது? வெவ்வேறு இந்திய எழுத்தாளர்களோட கற்பனை உலகங்கள்ல எப்படி இந்த மினி காந்திகள் உருவாகியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அந்த அளவுக்கு காந்திய தாக்கம் அப்போதைய இலக்கியங்கள்ல ஆழமா ஊடுருவி இருந்திருக்கு. பகுதி 4 சமூக சீர்திருத்தமாக புனைவு, தியாகபூமியின் கதை. கல்கியோட தியாகபூமி நாவல் நிஜ உலகத்துல ஏற்படுத்தின ஒரு மாபெரும் தாக்கத்தை இப்ப பார்க்கலாம். 1937ல இது ஆனந்த விகடன்ல தொடர்கதையா வந்திருக்கு. அப்புறம் 1939ல காந்தியடிகளோட உண்மையான காட்சிகளோட இது ஒரு திரைப்படமா வெளியாச்சு. படம் ரிலீஸ் ஆகி 22 வாரங்கள் கழிச்சு இலவச காட்சிகள் திரையிடப்பட்டப்போ மக்கள்கிட்ட ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டு தியேட்டர்ல போலீஸ் தடியடி நடத்துற அளவுக்கு போயிருக்கு. இறுதியா 1940ல பிரிட்டிஷ் அரசாங்கத்தால அதிகாரப்பூர்வமா தடை செய்யப்பட்ட முதல் இந்திய திரைப்படம் அப்படிங்கிற பேரையும் இதை வாங்குச்சு. ஒரு சாதாரண கதை பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கே எந்த அளவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்களா? நாம இப்போ கடைசி பகுதிக்கே வந்துட்டோம். பகுதி 5 காலம் வென்ற கலாச்சார மரபு, எதிர்காலத்திற்காக கடந்த காலத்தை பாதுகாத்தல்.
கல்கியோட மாபெரும் படைப்புகள் இன்னைக்கும் எப்படி பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். பழங்கால தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் ஒன்னு சேர்த்து இலவச மின்னணு பதிப்புகளா இணையத்துல கொண்டு வர்ற மதுரை திட்டம் மாதிரி மாபெரும் தன்னார்வ முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. 1956ல அவருக்கு மரணத்துக்கு பின்னாடி சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது ஒரு பக்கம் இருந்தாலும், இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான், வரலாறு அப்படிங்கிறது வெறும் ராஜாக்கள் பேரும் போர் நடந்த வருடங்களும் கிடையாது. அது முழுக்க முழுக்க மனித உணர்வுகளோடு பின்னி பிணைந்தது. அந்த மனித உணர்வுகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகத்தான் உலகமெங்கும் இருக்கிற தன்னார்வலர்கள் இவ்வளவு தீவிரமா உழைக்கிறாங்க. சரி, இந்த அலசல முடிக்கிறப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இன்னும் 1000 வருஷங்கள் கழிச்சு எந்த நவீன கதைகள் நம்முடைய சொன்ன கலாச்சார அடையாளத்தை உலகத்துக்கு எடுத்துச் சொல்லும்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு நாம படிக்கிற எழுதுற கதைகளுக்கு எவ்ளோ நெடிய வலிமை இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த குறிப்போட இன்றைய இந்த வரலாற்று பயணத்தை நாம நிறைவு செய்வோம். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவுல உங்களை சந்திக்கிறேன்.